வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. வசமாக சிக்கிய முதல்வர் ஸ்டாலின் 5 உயிர்கள் இழப்பிற்கு ஸ்டாலின் தான் காரணம், உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுநல வழக்கு ஒன்றை பதிவு செய்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதாவது நேற்று சென்னையில் மெரினா விமான சாகச நிகழ்ச்சியில் காண வந்த 5 பேரின் உயிரிழப்பிற்கு தமிழ்நாடு அரசுதான் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எதற்காக, என்ன காரணம் என்று நாம் பார்க்கும் பொழுது, செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வான் சாகச நிகழ்ச்சிகளை காண வந்த மக்களுக்கு அடிப்படை வசதிகள் கூட செய்து கொடுக்கவில்லை என்றும், லட்சக்கணக்கான மக்கள் ஒரே இடத்தில் கூடிய காரணத்தினால் தமிழக அரசு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்காத காரணத்தினாலும் கூட்ட நெரிசலில் சிக்கி 5 பேர் உயிரிழந்துள்ளார்கள் என்றும், குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கூட செய்து கொடுக்காத ஒரு திராணியற்ற அரசாகத்தான் செயல்பற்றது என்றும், முதல்வர் ஸ்டாலின் அவர்களது அறிவிப்பை ஏற்றுக்கொண்டு லட்சக்கணக்கான மக்கள் மெரினா கடற்கரையில் கூடினார்கள். ஆனால் தமிழ்நாடு அரசு தக்க ஏற்பாடுகளை செய்திருந்தால் இந்த இழப்பு ஏற்பட்டிருக்காது என்றும், மேலும் கூட்ட நெரிசலில் மட்டுமல்ல, சாலை போக்குவரத்து நெரிசலிலும் கூட 3 நபர்கள் உயிரிழந்ததாக தகவல்களும் வெளியாகியுள்ளது. ஏதோ காரணங்கள் சொல்லி தப்பித்து விடலாம் என்று ஸ்டாலின் நினைத்துவிடக்கூடாது. இதுவே கடைசியாக இருக்க வேண்டும், இதற்கு நிச்சயமாக பதிலளிக்க வேண்டும் என்றும் தற்பொழுது பொதுநலக்கு ஒன்றை பதிவு செய்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஸ்டாலினை கைது செய்யும் வரை நாங்கள் ஓய மாட்டோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருப்பது சரிதானா? ஏனென்றால் மெரினா கடற்கரை சாகசம் என்பது உலக சாதனை படைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு முடிவு செய்ததாகவும், இதற்காக பல நாட்கள் ஒத்திகை பார்த்ததாகவும், ஆனால் மக்கள் பல லட்சங்கள் கூடுவார்கள் என்று உளவுத்துறை சொன்ன பிறகும் கூட எதற்காக திமுகவின் அரசு அதற்கான பாதுகாப்பான ஏற்பாடுகளை செய்யவில்லை? கோபாலபுர குடும்பத்தினர்கள் மட்டும் பாதுகாப்பாக ஒரு குடிசையின் கீழ் அமர்ந்துவிட்டு வேடிக்கை பார்க்கும் பொழுது, சாமானிய பொதுமக்கள் வெயிலிலும் குடிப்பதற்கு குடிநீர் வசதி கூட இல்லாமல் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழப்பிற்கு ஸ்டாலின் தான் காரணம். உயிரிழந்தவர்களது குடும்பத்திற்கு தலா 30 லட்சம் வழங்க வேண்டும் என்றும், அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும், இல்லை என்றால் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு நீதிமன்றத்தை நாடியுள்ளோம் என்றும் எடப்பாடி கூறுவது சரியா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.